இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் ஸ்கேம் என்னன்னா இதுதான். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படின்னு. நான் இது வரைக்கும் இந்த 15-20 வருஷத்துல எத்தனையோ லெக்சர்ஸ் கேட்டிருக்கேன், எத்தனையோ பேர் சக்சஸ்ஃபுல் ஆனவங்கள க்ளோஸா பார்த்துருக்கேன். ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க மட்டும்தான் க்ரோ ஆயிருக்காங்க. இந்த நாய்க்குட்டிகளுக்கான ஒரு பெட் பேண்டுன்னு ஒன்று தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேண்டை வந்து நாய் கழுத்துல போட்டிங்கன்னா அந்த நாய்க்குட்டி எங்க போனாலும் உங்களுக்கு தெரியும், ட்ராக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இருக்கு. இப்போ ஹார்ட் ஒர்க்னா ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க்னா என்னன்னா, நீங்க போய் ஒவ்வொரு வீடா போய் நேரா போய் எடுத்தோன்னு இந்த ப்ராடக்ட்டை பிச் பண்றீங்க, நாய் இருக்கா இல்லையானே கேட்காம. அது ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்ங்கிறது என்ன? உங்க வீட்டுல நாய் இருக்குங்களான்னு கேட்டு இருந்துச்சுன்னா பிச் பண்றது. இதை விட கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்றதுன்னு என்ன? போய் இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பெட் ஷாப் இருக்கும், பெட் ஷாப் கிட்ட ஒரு 10 பெட் ஷாப்பை போய் பார்த்து எல்லா பெட் ஷாப் கிட்டையும் சார் உங்ககிட்ட யாரெல்லாம் நாய் வச்சிருக்காங்க, யாரெல்லாம் பொருள் வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் வாங்கி அந்த வீட்டு அட்ரஸுக்கு மட்டும் டைரக்டா போய் பேசணும்னா அது ஸ்மார்ட் ஒர்க் தான். அதுக்காக நான் டேட்டா பேஸ் எடுத்துட்டு நான் ஒர்க் பண்ணாம இருந்தா முடியுமா? முடியாது. வெயிலா தான் இருக்கும், வீடு வீடா ஏறி இறங்கணும், வேர்க்கும். அதனால நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு மித்.